இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய பெலேக்கியா. பிறப்பு இறப்பு இரண்டுமே 14ஆம் நூற்றாண்டு. இவர் மார்கரெட் என்ற மற்றொரு பெயரால் அழைக்கப்பட்டார். இவர் மிகவும் அழகு வாய்ந்த பெண்ணாக திகழ்ந்தார். இவர் அந்தியோக்கியாவில் சிறந்த நடிகையாக இருந்தார். அப்போது பெலாக்கியா தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தார். அச்சமயத்தில் ஒரு நாள் அந்தியோக்கியாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போது குருவாக இருந்த புனித நானூஸ் இவரை கடந்து சென்றார். அவரை பார்த்த பெலாக்கியாவின் மனதில் ஏதோ ஒரு நெருடல் ஏற்பட்டது. உடனே நடிக்கும் பணியை விட்டுவிட்டு நானூஸ் போதித்துக் கொண்டிருந்த இடத்தை நோக்கி சென்று அவரின் மறையுரையை கேட்டார். அம்மறையுரையானது இவரின் மனதை மிகவும் பாதித்தது. அவர் மனம் உடைந்து நானூஸ் அவர்களிடம் மனம் நொந்து அழுது தனது வேதனைகளை பகிர்ந்தார். பின்னர் மனம் மாற்றம் பெற்று திருமுழுக்கு பெற்று தனது நடிகை பணியை விட்டுவிட்டு கடவுளுக்காக வாழ முடிவெடுத்தார். தன்னிடமிருந்த சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார். அந்தியோக்கியாவில் இருந்து வெளியேறி ஆண்கள் உடுத்தும் துறவற உடையை அணிந்து வாழ்ந்தார். பின்னர் எருசலேமில் இருந்த ஒலிவெட் என்று அழைக்கப்பட்ட மலையில் குகையின் வாழ்ந்து வந்த துறவிகளுடன் சேர்ந்து தானும் ஒரு துறவியாக வாழ்ந்தார். மிக கடினமான ஏழ்மையை தன் வாழ்வில் மனமாற்றத்திற்கு பின் வாழ்ந்தார். அவர் அங்கிருந்தவர்களால் தாடியில்லா துறவி என்று அழைக்கப்பட்டார். இவர் தன்னுடன் தன்னை போன்று வாழ்ந்த சில இளம் பெண்களின் வாழ்வையும் மாற்றி அவர்களையும் துறவற வாழ்வை வாழ அழைத்தார். இறுதியில் ஏறக்குறைய 15 இளம் பெண்களும் இவருடன் சேர்ந்து துறவிகளாக வாழ்ந்து தங்கள் வாழ்வின் இறுதி வரை கடவுளுக்காக வாழ்ந்தார்கள். தங்களின் பேச்சிலும் செயல்களிலும் இறைவனை மட்டுமே முன்வைத்து வாழ்ந்தனர். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். தூய பெலேக்கியாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து இந்த காணொலியை நிறைவு செய்வோம். பாவத்தை உணர்ந்து மனம் மாற்றம் அடைய வேண்டும். தூய பெலேக்கியாவின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குற்றத்தை பாவத்தை உணர்ந்து மனம் மாற வேண்டும் என்ற சிந்தனை தான் நமக்கு வருகின்றது. பெலேக்கியா ஒரு காலத்தில் மிகப்பெரிய பாவியாக இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்தது புது வாழ்க்கை வாழ தொடங்கினார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவ வாழ்க்கை நின்று மனம் மாறி இறைவனுக்கு உகந்த புது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஜெபம். வாழ்வை மாற்றுபவரே எம் இறைவா, தன்னுடைய அழகு, பணம், பொருள் அனைத்தையும் குப்பையென கருதி உம்மை பற்றி கொண்டு மனம் மாற்றம் பெற்று வாழ்ந்த புனித பெலாக்கியாவை போல நாங்களும் எங்களின் தீய செயல்களிலிருந்து மனம் மாற்றம் பெற்று எம்மால் இயன்றவரை மற்றவர்களுக்காக நாங்கள் வாழ எம்மை மாற்றியருளும். ஆமேன். நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம். நன்றி.